2024 பொது தேர்தலில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் முன்னுக்கு பின்னான முரணான வாக்குப்பதிவு சதவிகித தகவல் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கபில் சிபில் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இந்த தொகுப்பில் காண்போம். பிரதமரின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி சில வழிகாட்டுதலை வழங்கி உள்ளது. காங்கிரஸ் மற்றும் பிஜேபி ஆகிய இரு பிரதான கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் அடங்கிய நோட்டீஸை அனுப்பியுள்ளது. நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்ய காங்கிரஸ் விரும்புகிறது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பேசுகையில், தாய் மற்றும் சகோதரிகளின் தங்கத்தை எடுத்து நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்ய காங்கிரஸ் விரும்புவதாக கூறினார். மேலும் முன்பு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறியிருந்தார். அதாவது சொத்துக்களை வசூலித்த பிறகு அதை யாருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள்? அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு. நாட்டில் ஊடுருவியவர்களுக்கு சொத்தை பகிர்ந்தளிப்பதில் உங்களுக்கு சம்மதமா? தாய்மார்கள், சகோதரிகள் ஆகியோரிடம் இருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அதை பற்றிய தகவல்களை பெற்று பின்னர் மன்மோகன் சிங் அரசு சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னதைப் போல பகிர்ந்தளிப்போம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது என்று பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். பிரதமர் மோடி இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கடும் எதிர்வினை ஆற்றியுள்ளது. அதில் ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதாகவும், ஜாதி, சமூகம், மொழி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து மக்களை பிளவுபடுத்தி சமூக ஒற்றுமையை சீர்குலைப்பதாகவும், வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை பிளவுபடுத்தி தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டி உள்ளது. எனவே பாஜக இது போன்ற பிரச்சாரங்களில் இருந்து விலக வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்த கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் ஜே.பி. நட்டா உள்பட பாஜகவின் நட்சத்திர பிரச்சாரகர்கள் மத மற்றும் வகுப்புவாத அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதிலிருந்து விலக வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டது. சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய பிரச்சார உரைகளை பாஜக நிறுத்த வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அப்படி நோட்டீஸ் அனுப்பிய சுமார் ஒரு மாதத்துக்கு பிறகு ஜாதி, சமூகம், மொழி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதிலிருந்து பாஜக விலக வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது.
மேலும் ஜே.பி. நட்டா உள்பட பாஜகவின் நட்சத்திர பிரச்சாரகர்கள் மத மற்றும் வகுப்புவாத அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதிலிருந்து விலக வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய பிரச்சார உரைகளை பாஜக நிறுத்த வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளது. ஆனால் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயரை குறிப்பிட தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு அனுப்பியது போல் ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக தாக்கல் செய்த புகார்களுக்கு பதிலளிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதுகாப்பு படைகளை அரசியலாக்க வேண்டாம் என்றும் இராணுவ அமைப்புகள் குறித்து பிளவுபடுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்றும் காங்கிரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். காங்கிரசின் நட்சத்திர பிரச்சாரகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனம் ஒழிக்கப்படும் அல்லது அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும் என்பது போன்ற தவறான அறிக்கைகளை வெளியிடுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளது. மொத்தத்தில் காங்கிரஸ் பாஜக என இரு தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் நட்சத்திர பேச்சாளர்களின் பேச்சுக்கள் சர்ச்சை ஏற்படாத வகையில் திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. வாக்குச்சாவடி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையத்தில் வெளியிட மறுப்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையே சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கபில் சிபல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தரவுகளை பதிவேற்றுவதில் என்ன பிரச்சனை என்றும் அவர் கேள்வி எழுப்பி உள்ளார். 2024 நமது நாட்டில் இப்போது லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. வாக்குப்பதிவு நடந்து பல நாட்களுக்கு பிறகே தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விகிதத்தை வெளியிடுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு நாளில் வெளியிடப்பட்ட தரவுகளுக்கும் இறுதி வாக்குப்பதிவு தரவுகளுக்கும் இடையே 5% மேல் வேறுபாடுகள் இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் வாக்குப்பதிவு முடிந்து 48 மணி நேரத்திற்குள் இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. புதன்கிழமை இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவது தற்போது நடக்கும் லோக்சபா தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தது. ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பதை காட்டும் 17C விவரங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் கூறியது. இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் கருத்தாக உள்ளது. இதனிடையே ராஜ்யசபா எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் சில முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். வாக்குப்பதிவின் முடிவில் 17C படிவத்தில் இருக்கும் தரவுகள் அனைத்தும் வாக்குச்சாவடி முகவரிடம் வழங்கப்படுகிறது. அப்படியிருக்கும் போது அதே வாக்குச்சாவடி வாரியான வாக்குப்பதிவு விவரங்களை இணையத்தில் வெளியிடுவதில் என்ன பிரச்சனை என்று கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கபில் சிபல், ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்குகள் பதிவானது என்பதை இந்த 17C படிவம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தரவை கட்டாயம் பொதுவெளியில் வெளியிட தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இந்த 17C-இல்தான் தேர்தல் அதிகாரி கையெழுத்திட்டு அதை வாக்கெடுப்பின் முடிவில் வாக்குச்சாவடி முகவருக்கு வழங்குவார்கள். இதிலிருந்து எத்தனை வாக்குகள் அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் பதிவானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதே தகவல்தான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படுகிறது. இப்போது அந்த தரவுகளை இணையத்தில் வெளியிட மறுப்பது ஏன்? அதில் என்ன பிரச்சினை? தேர்தலில் யார் வென்றார்கள் என்பதை இணையத்தில் பதிவிடுவதைப் போல இதையும் பதிவிடலாமே.
என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தேர்தலில் பதிவான வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் எண்ணப்படலாம் என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளார். தேர்தலில் பதிவான வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் எண்ணப்படலாம். பதிவான வாக்குகள் மட்டுமே எண்ணப்படுகிறது என்பதற்கு எந்தவொரு உத்தரவாதமும் இல்லை. இந்த 17C தரவுகளை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் தயக்கம்? இதை இணையத்தில் வெளியிட்டால் வாக்குச்சாவடி முகவரின் தரவுகளுடன் ஒப்பிடப்பட்டு பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் இதை வெளியிட மறுப்பதே பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார்.